ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்திலம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வாழைத்தண்டு தோசையும், இன்னொன்று கதம்ப சட்னியும் தாங்க. இந்த 2 காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம டக்குன்னு குயிக்காக 2 ஹெல்த்தியான ரெசிபிஸும் பண்ணிடலாங்க. கதம்ப சட்னியும் நல்லா ஹெல்த்தியாக தான் நம்ம வேர்க்கடலாம் சேர்த்து பண்ணுவோம். அதே மாதிரி வாழைத்தண்டும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க இந்த 2 ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரேஷன் கடை அரிசி வந்து 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் இட்லி அரிசினா கூட 2 கப் எடுத்துக்கலாம். தோரம்பருப்பு வந்து அதே ரேஷன் கடை தோரம்பருப்பே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் தோரம்பருப்பே எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழைத்தண்டை வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம நார்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி இது மாதிரி தண்ணீரை போட்டு வச்சுருக்கேன். அடுத்து திருவின தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சிலேயோ அல்லது கிரைண்டர்லேயோ சேர்த்து இதை மட்டும் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம வாழைத்தண்டையும் திருவின தேங்காயும் அதை சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அரைப்பட்டுருக்குல்ல, இதில் வந்து நம்ம வாழைத்தண்டையும் தேங்காய் திருவினையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு நல்லா நம்ம கொஞ்சம் நைஸாக அரைக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு. நல்லா இந்த பாத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து கொஞ்சம் 1 மணி நேரத்தில் எல்லா தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம 1 மணி நேரம் தான் இதை வெளியில் வைக்க முடியும். அதனால் இப்போ நம்ம தயிரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரத்தில் புளிச்சிடும் இல்லைங்களா, அதனால் தயிரை கொஞ்சம் இந்தளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரும் உப்பும் சேர்த்து நல்லா நம்ம வந்து கைகளால் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்தளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தூளுப்பு வேணும்னாக்கா ஒரு 1.25 அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். மாவை கரைச்சிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் வெளியில் இருக்கட்டும். ஏன்னா இதில் தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம். அதுக்கு மேலே நீங்கள் லேட்டாக சப்போஸ் இப்போ நைட்டு இதை பண்ணிட்டு காலையில் அரைக்கிறீங்கன்னு சொன்னால் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளை கரைக்கும் போது ஏதாவது வாழைத்தண்டு நாரெலாம் ஏதாவது சரியாக அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து எடுத்துக்கோங்க. அதிலே வந்துடும். இப்போ வந்து இது நான் 1 மணி நேரத்துக்கு தான் இதை வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சுட ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்படி தேவையில்லை, நம்ம லேட்டாக சுடுறோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பதமாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்கும் இப்போ மாவு. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கதம்ப சட்னியை அதுக்குள்ளே தயார் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா டக்குன்னு குயிக்காக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே பண்ணிக்கலாங்க. இது வறுத்த வேர்க்கடலையாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் பச்சை கடலையாகவும் இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துக்கு தான் போகிறோம். வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாங்க. அதுக்கு பிறகு புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா வத்தல் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை காரத்துக்கு கொஞ்சம் கூட வேணும்னா மிளகா வத்தல் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் வதங்கட்டும். அப்புறம் நாட்டு கொத்தமல்லி கிடச்சிதுன்னா நல்லா அதையும் சேர்த்துக்கோங்க, அல்லது நார்மல் கொத்தமல்லி எடுத்து நல்லா அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து 2 தக்காளி போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி புளி சேர்த்துருக்கோம். ஸோ 2 தக்காளி போதும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆறின பிறகு உப்பும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதை நம்ம சட்னியாக தாளிச்சிக்கிறனாலும் தாளிச்சிக்கலாம், இல்லை தாளிப்பு தேவையில்லைன்னா அப்படியே நம்ம வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், இதை அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம ஆறின பிறகு இப்போ தோசை மாவு தயாராக இருக்குது நம்ம தோசை ஊற்றுறதுக்கு, வாழைத்தண்டு தோசை. ஸோ இப்போ கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசையாக ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அழுத்தி நார்மல் தோசை மாதிரி ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு நமக்கு முதல் தோசையே இப்போ நான் உங்களுக்கு ஊற்றி காட்டியிருக்கேன். நல்லா கல் கொஞ்சம் நல்லா நேரம் காய கல் நல்லா காஞ்ச பிறகு உங்களுக்கு ஊற்றுறதுக்கு நல்லா நார்மல் தோசை மாதிரியே வர ஆரம்பிச்சிரும். நார்மல் தோசை மாதிரி ரொம்ப தேய்ச்சி ஊற்றாமல் லைட்டாக ஒரு சுற்று மட்டும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயெல்லாம் ஊற்றி
நம்ம சுட்டுக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் வரும் அப்படின்லாம் இல்லைங்க. கொஞ்சமாக நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா உங்களுக்கு சூப்பராக ஒட்டவும் ஒட்டாது, நல்லா திருப்பி போடுறதுக்கும் சூப்பராக வருங்க. இல்லை வாழைத்தண்டுலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாது. நீங்கள் விருப்பப்பட்டால் மேலே ஆனியன் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை கேரட்டு, துருவின கேரட்டு அதெல்லாம் ஏதாவது சேர்த்து கூட கொடுக்குறனாலும் கொடுக்கலாங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சூப்பராக செவந்து வந்திருக்கு. அதை லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம மொறுன்னு நம்ம நார்மல் அந்த தோசை மாதிரி வராது. ஏன்னா நம்ம வாழைத்தண்டுலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு சாப்பிட்ணுமோ அப்படி சாப்பிட்டா ஓகே தான். ஸோ பாருங்கள், சூப்பராக தோசை வந்து வாழைத்தண்டு தோசை தயாராகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் நம்ம அந்த கதம்பு சட்னியோடு சேர்த்து, அதுக்காக தான் நான் புளியெலாம் போட்டு நம்ம கொஞ்சம் புளிப்பாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் சூப்பராக இருக்கும் இந்த 2 காம்பினேஷனும். நான் இன்னொரு தோசையும் ஊற்றி கட்டியிருக்கேன் பாருங்கள். நேரம் ஆக ஆக கல் நல்லா சூடு ஏற நல்லா உங்களுக்கு தோசையே நல்லா செவந்து சூப்பராக ரெடியாகி வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் தோசை. பசங்களுக்கு இதில் வாழைத்தண்டுலாம் சேர்த்துருக்கோனே தெரியாதுங்க. பெரியவங்களே சில பேர் வாழைத்தண்டுலாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரே மாதிரி வாழைத்தண்டு கூட்டு, ஒரே மாதிரி நம்ம வாழைத்தண்டில் இது கூட்டு குழம்புன்னு அதுமாரி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி தோசையாக பண்ணோன்னா இதில் வந்து அதில் வாழைத்தண்டுலாம் சேர்த்துருக்கோனே தெரியாது இல்லைங்களா. இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். வாழைத்தண்டு தோசையும் கதம்பு சட்னியும் தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தி ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.